வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் இந்த குரூப் 4 எக்ஸாம் பற்றி ஒரு சில தகவல்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 50% இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் 50% மோட்டிவேஷன் கலந்த ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன்னா, சில பேருக்கு இந்த குரூப் 4 எக்ஸாம் பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. இது வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் தானே அப்படின்ட்டு ஒரு அலட்சியம் இருக்கும். அதே மாதிரி சில பேர் கேவலமாக நினைப்பாங்க. உண்மை அதுதான். ஏன்னா இந்த குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களை பார்த்து சில பேர்லாம் என்ன கேட்பாங்கன்னா, நீ குரூப் 4 எக்ஸாமில் தானே பாஸ் பண்ணியிருக்க, ஏதோ குரூப் 1லேயே பாஸ் பண்ண மாதிரி பில்டப் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. நானே பார்த்துருக்கேன். பட் உண்மை என்னன்னா, நீங்கள் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த சின்ன எக்ஸாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரும். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கு நானே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஏன்னா சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி சாப்பிட வழி இல்லாமல் 3 வேளையும் சாப்பாட்டில் வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எனக்கு 3 வேளையும் ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சதை சாப்பிட முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்தது முதல்ல எனக்கு அரசு பணியை வாங்கி கொடுத்த அந்த குரூப் 4 எக்ஸாம் தான். ஏண்டா இதெல்லாம் ஒரு சாதனையா, இதெல்லாம் ஒரு தலைகீழ் மாற்றமா அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாகவே ஒரு தலைகீழ் மாற்றம் தான். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தான் இருக்கும். அந்த ரேஷன் அரிசியை அப்படியே சமைச்சு அதில் தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம். ஏன்னா குழம்பு வைக்கிறதுக்கு காசு இருக்காது, இந்த காய்கறி மளிகை பொருள்லாம் வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஸோ தண்ணி ஊற்றி தான் சாப்பிடுவோம். பட் அதுக்கப்புறம் இந்த குரூப் 4 எக்ஸாம் மூலமாக முதல் அரசு பணி எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறுனுச்சு. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அளவுக்குலாம் இல்லைனா கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல சாப்பாடு எனக்கு கிடைக்கிறதுக்கு முதற் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆடம்பர செலவுகள்லாம் ரொம்ப பண்ண மாட்டேன். ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் எடுப்பேன். இந்த தீபாவளி டைம் வரும் இல்லையா, அப்போ மட்டும் தான் எடுப்பேன். இந்த கையில் பிரேஸ்லெட் போடுறது, கழுத்தில் செயின் போடுறது, காஸ்ட்லி பைக் வாங்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கை முறையில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்களும் இதே மாதிரியான ஐடியாலஜி உள்ள ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் குரூப் 4 பதவி மூலமாக கிடைக்கிற சம்பளமே தாராளமாக போதும். இப்போ இந்த சென்னை மாதிரியான பெரிய சிட்டியில் இருக்கிறவங்கள பற்றிலாம் எனக்கு சரியாக ஐடியா இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் வீட்டு வாடகை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய செலவுகள் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிராமப்புறத்தில், அதுக்கப்புறம் இந்த சிறிய நகரங்களில் இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆடம்பர வாழ்க்கையிலலாம் பெரிய அளவில் ஈர்ப்பு இல்லாதவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த குரூப் 4 பதவி மூலமாக கிடைக்கிற சேலரி தாராளமாக போதும். பட் அதுவே இந்த ஆடம்பர வாழ்க்கை மேலே விருப்பம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் மூலமாக கிடைக்கிற சேலரி போதுமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரி, ஓகே, ரொம்ப நேரமாக சேலரின்னு இந்த சேலரி பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நமக்கு மந்த்லி எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே வந்து 19,500 19,500. இதில் வந்து சில அலவன்சஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. தமிழில் வந்து படிகள் அப்படின்னு சொல்லுவோம். டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்னு சில அலவன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சில பிடித்தங்களும் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் போக மந்த்லி நமக்கு வந்து ஒரு 21,000 23,000 வரைக்கும் சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஏன்னா இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னு சொன்னல, அது வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 21,000 23,000 வரைக்கும் நமக்கு வந்து பிகினிங்கில் மந்த்லி சேலரியாக கிடைக்கும். பட் எப்போதுமே நமக்கு மந்த்லி சேலரி இவ்வளோ தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இயர்லி ஒன்ஸ் நமக்கு இன்க்ரிமெண்ட் உண்டு. இன்க்ரிமெண்ட் பெரிய அளவுலலாம் இருக்காது. ஓப்பனாகவே சொல்லிடுறேன். 600 ரூபாய் வந்து உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பட் 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 100 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு 25 வயசில் வந்து சர்வீஸ் வாங்கிட்டீங்கன்னா, 25 வயசில் எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாப் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 35 வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் பீரியட் இருக்கும். இந்த 35 வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு 3 பே கமிஷனாவது வந்துடும். பே கமிஷனுங்கிறது 10 இயர்ஸ் ஒன்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரியா? இந்த பே கமிஷன் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேலரி வந்து கொஞ்சம் பல்காக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த 35 வருஷத்தில் உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷனும் கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு ப்ரொமோஷனப்பையும் கண்டிப்பாக உங்கள் சேலரியில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். அண்ட் அதே மாதிரியே நீங்கள் ஒரு 25 வயசுக்குள்ளே இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 30 வயசுக்குள்ளே ஜாப் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸராக ரிட்டையர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். ஸோ இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம் மூலமாக ஒரு பர்சனோட சோசியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்சியல் ஸ்டேட்டஸில் ஒரு சடன் டெவலப்மெண்ட் இல்லைனா கூட கண்டிப்பாக கிராஜுவல் டெவலப்மெண்ட் இருக்கும். அதாவது படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னோக்கி போய்கிட்டு இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எக்கனாமிக்கல் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த குரூப் 4 பதவி மூலமாக கிடைக்கிற சேலரி தாராளமாக போதும். நீங்கள் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணலாம்.
அண்ட் இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ்ல நம்ம ஈஸியா பாஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் மட்டும்தான். ஏன்னா குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்கும். ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் மட்டும்தான் நடக்கும். 200 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து நமக்கு வேலை கிடைச்சிடும். அதுவே இப்போ குரூப் 2 குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும், அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். பட் குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்கும். அதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். பட் அதுக்கப்புறம் அதிகபட்சமா ஒரு 15 வருஷத்துக்குள்ள ப்ரொமோஷன்லயே நீங்க குரூப் 2 கேட்டகரிக்கு போயிடலாம். நான் சொல்றது அதிகபட்சம், சரியா? குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்குள்ளேயே கூட நீங்க வந்து குரூப் 2 கேட்டகரியை அட்டைன் பண்ணிட முடியும். ஏன்னா அந்த மாதிரியான சில போஸ்டிங்ஸும் குரூப் 4 எக்ஸாம்ல இருக்கு. இந்த சேலரி டீடைல்ஸ், ப்ரொமோஷன் டீடைல்ஸ், போஸ்டிங் டீடைல்ஸ் இதை பத்திலாம் நான் தனியா ஒரு வீடியோல தெளிவா சொல்றேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியை சேர்ந்த ஆஸ்பிரன்ட்ஸுக்கு இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட், நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல டேலண்டா இருப்பாங்க, நல்ல மெமரி பவர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அவங்களுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸ்பீடா எழுத வராது, ஸ்பீடா எழுதுனா எழுத்து புரியாத மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்கல்ல, இந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. இப்ப சில பேர் கேட்கலாம், இந்த காலத்துல யாரு ப்ரோ அவ்வளோலாம் கஷ்டப்படுறா, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்கலாம். பட் ரியாலிட்டி என்னன்னா, இன்னமும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களாம் இருக்க தான் செய்யறாங்க. அதுதான் உண்மை. ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, ஆக்சுவலா இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான், இதை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸுக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க வந்து குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமை எய்ம் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தாலும், ஒருவேளை அதுக்கு முன்னாடியே குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த போஸ்ட்ல போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஈவன் உங்களுடைய அல்டிமேட் டைம் குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்க குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்ணா கண்டிப்பா போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா வறுமையோட நாம வந்து நம்மளுடைய கனவுகளை துரத்திக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்னாலையும் வந்து மோட்டிவேஷனலாக சில வார்த்தைகளை சொல்ல முடியும். வறுமையிலும் போராடினால் நமக்கு வெற்றி கிடைக்கும், வறுமை நம்மளுடைய வெற்றியை தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனாகவும் என்னால் பேச முடியும். பட் சம்டைம்ஸ் நாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு ப்ராக்டிக்கல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் அதுக்காக அந்த 2 கேட்டகரி ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ், அதாவது இந்த ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லாதவங்க, கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்களால குரூப் 2 குரூப் 1 கிளியர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல, சரியா? இப்போ நான் போயிட்டு குரூப் 4ல கிடைச்சா ஜாயின் பண்ணிடுங்கன்னு ஏன் சொல்றேன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுவீங்க. ஒரு பர்சன் ஃபினான்ஷியலா எக்கனாமிக்கலா கொஞ்சம் மேல வந்துட்டாலே ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க முடியும். ஓகே, அதாவது கவலை இல்லாம இருக்க முடியும். ஸோ கவலை இல்லாத ஒரு மனிதன் அவனுடைய கனவுகளை துரத்திக்கிட்டு போறது கொஞ்சம் ஈஸி. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு குரூப் 4 போஸ்டிங்கில் போயிட்டு ஜாயின் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் இந்த குரூப் 2A போஸ்டிங்கில் போயிட்டு ஜாயின் பண்ணும்போதும் சரி, ஒரு அறகுற மனசோட தான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். ஏன்னா என்னுடைய ஆசை என்னவா இருந்ததுன்னா, இந்த குரூப் 2 குரூப் 1 மாதிரியான ஆஃபீஸர் கேட்டகரியில் இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசையாகவும் இருந்தது. நானுமே குரூப் 4 எக்ஸாமை ரொம்ப கேவலமாக நினச்ச ஒரு பர்சன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த லாக்டவுன் வந்துச்சு இல்லையா, இந்த லாக்டவுன் பீரியடில் தான் ஒரு அரசு பணியோட முக்கியத்துவத்தை நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒருவேளை நான் இந்த போஸ்டிங்ல ஜாயின் பண்ணாம இருந்திருந்தா, அதான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பாஸ் பண்ணி வேலை வாங்கினா குரூப் 2 குரூப் 1ல பாஸ் பண்ணி தான் வேலை வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இந்த வேலையில நான் ஜாயின் பண்ணாம இருந்திருந்தேன்னா இந்த லாக்டவுன் சமயத்துல நான் படாத பாடு பட்டிருப்பேன். ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் உணர்ந்த சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, கண்டிப்பாக இந்த குரூப் 4 எக்ஸாம் கஷ்டப்படுற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடும். ஸோ அதனால வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்கான காலி பணியிடத்தை உறுதி செஞ்சுக்கிறதுக்கு இப்போதுலேருந்தே படிச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் அரசு பணிங்கிற அந்த அரியணை கிடைக்கும். இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர்.